ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஏழைகளின் ஏசின்னு சொல்லப்படுற இந்த ஏர் கூலர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஏர் கூலர் வந்து பஜாஜோட லேட்டஸ்ட் சீரிஸான சீல்டு சீரியஸ் கிளான்சா 42 லிட்டர் ஏர் கூலர் தான் பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. ஒரு ஏர் கூலரை வந்து எப்படி வாங்கணும் அப்படின்ற ஃபுல் கைடு வந்து இதுல சொல்லியிருக்கேன். ஃபுல்லா பாருங்க. ஏர் கூலர்ஸ் வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்பவே வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. மார்ச் மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ளயுமே வெயில் அதிகமா இருக்குது. ஏப்ரல் மேலாம் போனா இன்னும் அதிகமா வெயில் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இந்த வெயில்ல உங்க உடம்ப நல்லபடியா பாத்துக்கோங்க. ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம், டீஹைட்ரேஷன் ஆகலாம், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. கண்டிப்பா எல்லாருமே நல்லா தண்ணி குடிங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப வெயில்ல வந்து அலையாதீங்க. உடம்ப நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க. இப்போ இந்த ஏர் கூலரை பத்தியான ரிவ்யூவை பார்ப்போம். இந்த ஏர் கூலர் வந்து எங்களுக்காக வாங்கியிருக்கோம். இது ஆஃப்லைன் ஸ்டோர்ல தான் வாங்கினோம், ஆன்லைன்ல கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல வந்து சப்போர்ட் பண்ணி வாங்குங்க. அவங்களுமே இன்னுமே குறைச்சு கொடுப்பாங்க. ஆன்லைன் ரேட்டை விட இன்னுமே எனக்கு குறைச்சு தான் வந்துச்சு. கூலர்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. டெசர்ட் ஏர் கூலர், பர்சனல் ஏர் கூலர், விண்டோ ஏர் கூலர், இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. இது வந்து பர்சனல் ஏர் கூலர். நம்ம டெசர்ட் ஏர் கூலர் ஒன்று இருக்குது. அது வந்து பெரிய பெரிய ஹால்ஸ், வெட்டிங் மேரேஜ்ல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்டேஜில் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து டெசர்ட் ஏர் கூலர். அப்புறம் வந்து விண்டோ ஏர் கூலர் இருக்கும். ஏசி சைஸ்ல சின்னதாக இருக்கும், காம்பாக்டான சைஸ்ல இருக்கும். பட் வந்து அதுலேயுமே 45-55 லிட்டர்ஸ் வந்து ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரியான மாடல்ஸ்லாம் இருக்குது. அதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். இது வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவர் மாடல் மாதிரி இருக்கிறதுனால இது ஹைட்டா இருக்கும். அதுக்கு விண்டோ ஏர் கூலர்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப உயரத்துல வைக்க வேண்டியிருக்கும். இப்போ நீங்க வந்து பெரிய சைஸ் ஹால்ல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா டெசர்ட் ஏர் கூலர்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரி பர்சனல் ஏர் கூலர் எதுக்கு வாங்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன பெட்ரூம் இல்ல வந்து ஒரு பர்சனல் ஸ்பேஸ்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கிற போறீங்க, ஒரு ரூமுக்குள்ள மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு பர்சனல் ஏர் கூலர் வந்து வாங்கிக்கலாம். விண்டோ ஏர் கூலர் வந்து இதுக்கு ரெண்டுக்குமே மிட்டான மாடல் மாதிரி தான். இப்போ இந்த ஏர் கூலரோட அன்பாக்சிங் வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு வாங்க. இந்த ஏர் கூலர் வந்து பஜாஜோட சீல்டு சீரியஸ் கிளான்சான்ற ஏர் கூலரு. இதுல வந்து 30 லிட்டர் ஏர் கூலரும் வரும், 42 லிட்டர் ஏர் கூலரும் வரும். இதுல வந்து நான் வாங்கின மாடல் வந்து 42 லிட்டரு. நிறைய கம்பெனி ஏர் கூலர்ஸ் இருக்கும்போது ஏன் பஜாஜ் வாங்கினேன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ரீசன் வந்து கடைசியா சொல்றேன். பிளாஸ்டிக் ரேப்பர்ல கூலர் இருக்கு. மேல இருக்கிறது வந்து ஐஸ் சேம்பர். அதுக்குள்ளதான் அந்த கேஸ்டர் வீல், அந்த வீல் வந்து உள்ள இருக்கு. வாரண்டி கார்டு, அப்புறம் வந்து யூசர் மேனுவல் இருக்குது. அவ்வளவுதான் அன்பாக்சிங். இந்த ஏர் கூலர்ல வந்து ஃபேன் டைப் ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து ப்ளோயர் டைப் ஒன்று இருக்குது. இது வந்து ஃபேன் உள்ளது. இது உள்ள வந்து ஃபேன் இருக்கும். இதுல வந்து ப்ளோயர் மாடல் ஒன்று இருக்கும். ப்ளோயர் மாடல் அப்படின்னா சீக்கிரமா வந்து அதிகமா கூலிங்கை வந்து கொடுக்கும். ஆனா ஃபேன் வந்து அந்த அளவுக்கு கூலிங் கொடுக்காட்டினா கூட லைஃப் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்ல தான் அதிகமா இருக்கும். ப்ளோயர் வந்து சீக்கிரமா கூலிங் கொடுக்கும் அப்படின்னாலும் சீக்கிரமா அது வந்து அந்த ப்ளோயிங் அந்த மோட்டர் வந்து கெட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால மேக்ஸிமம் வந்து ஃபேன் இருக்கிற மாடல் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் வந்து ஃபேன் மாடல் சூஸ் பண்ணேன். இந்த கூலர் வந்து ஹனிகோம் பேட்ஸ் வச்சது. இது வந்து ஹனிகோம் மாடல் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 2 மாடல் இருக்கு. ஒன்னு ஹனிகோம் இருக்கும், இன்னொன்று வந்து உள் இருக்கும். அதாவது உடன் உள், அதாவது வக்கல்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இருக்கும். இதுல வந்து ஹனிகோம் மாடல் இருக்குது. இது ஏன் ஹனிகோம்னு சொல்றாங்க அப்படின்னா, இதை பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேன் கூடு கட்டுற மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கிறதுனால இது ஹனிகோம் மாடல் சொல்லுவாங்க. ஹனிகோம் மாடல் வந்து சீக்கிரமா கூலிங் தரும். ஆனா இந்த உட்ல இருக்கிற மாடல்ல வந்து சீக்கிரமா கூலிங் ஆகாது. அந்த வக்கலோட வாசனை வந்து அதிகமா வரும். தண்ணி பட்டனே வந்து அந்த வாசனை அதிகமா தெரியும். கர்மா என்ன இப்படி நாறுது? ஹனிகோம் மாடல்ல வந்து ஸ்மெல் ஃபர்ஸ்ட் டைம் தான் இருக்கும். அந்த மேனுஃபேக்சரிங்ல இருந்து வர்றதுனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க யூஸ் பண்ண அந்த ஸ்மெல் வந்து போயிடும். இந்த கூலர்ல வந்து 3 சைடுமே வந்து ஹனிகோம் பேட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஒரு சில மாடல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடுல மட்டும் தான் ஹனிகோம் வச்சிருப்பாங்க. இதுல வந்து 3 சைடுமே இருக்கிறதுனால சீக்கிரமா வந்து அந்த உள்ள இருக்கிற வந்து ஹீட் எல்லாம் எடுத்துட்டு நமக்கு கூலிங்கை ப்ரொவைட் பண்ணிடும். அதுவே வந்து சிங்கிள் சைடுல இருக்கிறது பின்னாடி மட்டும் தான் இருக்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பட் வந்து அதுவுமே ஓரளவுக்கு கூலிங் இருக்கும். ஆனா இது வந்து பெட்டரான கூலிங்கை தரும். ஓகே, இப்போ வந்து அவுட்டர் ஏரியா எப்படி இருக்குன்றத பார்ப்போம். டிசைன் வந்து எப்படி பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். இதை பார்க்கும்போது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ல இருக்கு. இதுல இருக்க பட்டன்ஸ் வந்து ரோலர் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பழைய ரேடியோ திருப்புற மாதிரியான டைப்ல கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல இருக்கு.
அதை பார்க்கும்போது இதுக்கும் அந்த ப்ளூ கலர் பட்டன்ஸ்க்கும் வந்து அட்ராக்ஷன் நல்லா இருக்குது. இந்த கீழே இருக்கிற வீல் வந்து 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகும். அதனால நீங்க வந்து எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இருக்கிற இந்த பட்டன் கண்ட்ரோல்ஸ்ல வந்து என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல், அப்புறம் வந்து கூலிங் அண்ட் ஸ்விங் கண்ட்ரோல் இருக்கு. இந்த ரெண்டுலயுமே இருக்கிற வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற ரோலர் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல பார்க்கலாம். இந்த கூலர் வந்து ஹை ஸ்பீட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2200 கியூபிக் மீட்டர் பெர் ஹவர்ல வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி லோ ஸ்பீட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா 1600 கியூபிக் மீட்டர் பெர் ஹவர்ல வந்து ஒர்க் ஆகும். இந்த கியூபிக் மீட்டர் பெர் ஹவர்ங்கிறத வந்து எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா ஏர் டெலிவரி பத்தி சொல்லுவாங்க. ஏர் டெலிவரி அப்படின்னா என்னன்னா, உள்ள இருக்கிற ஃபேன் வந்து நமக்கு எவ்வளவு தூரம் வந்து காத்தை வந்து வெளியில தள்ளுது, எவ்வளவு ஃபாஸ்டா வந்து புஷ் பண்ணி நமக்கு காத்தை வெளியே தள்ளுது அப்படின்றத மெஷர் பண்றதுக்கான ஒரு இதுதான் கியூபிக் மீட்டர் பெர் ஹவர்னு சொல்லுவாங்க. இது பர்சனல் ஏர் கூலருங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 20க்கு 10 ரூம் சைஸ் இல்ல ஒரு 15க்கு 10 ரூம் சைஸ்ல இருக்கும் போது மட்டும்தான் இது வந்து பெட்டரான கூலிங் தரும். இல்ல அதை விட பெரிய ஹால் இருக்கு, பெரிய இடத்துக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க டெசர்ட் ஏர் கூலர் போறது நல்லது. இந்த மாதிரியான பர்சனல் ஏர் கூலர்ஸ்ல இருக்கிற ஐஸ் சாம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் ஆகாம தான் இருக்கும். ஏன் அப்படின்னா டெசர்ட் ஏர் கூலர்ஸை பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கிற ஐஸ் சாம்பருக்கு வந்து தண்ணி வந்துட்டு ஐஸ் கட்டியில இருக்கிற கூலிங்கையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து இன்னுமே தண்ணி வந்து கூலிங் ஆகி நமக்கு இன்னும் அதிகமான கூலிங்கை தரும். பட் வந்து பர்சனல் ஏர் கூலர்ல அந்த மாதிரி இருக்காது. இதுல வந்து 4-வே ஏர் டிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அது 4-வே ஏர் டிஃப்ளெக்ஷன் சொல்றது வேற ஒன்றும் கிடையாது. இதுல இருக்கிற இந்த லூவர் வந்து மேனுவல் லூவர். இது வந்து ஹரிசாண்டலா மேனுவலா தான் நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். இது வந்து எப்படின்னா மேலையும் கீழையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ள இருக்கிற வெர்டிகல் லூவர் இருக்கும். அது வந்து எப்படின்னா நம்ம ஸ்விங்கிங் ஆப்ஷன் மூலமா ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். 4 பக்கமும் ஏர் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த 4-வே ஏர் டிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த ரவுண்ட் ஃபேனுக்கு கீழே இருக்கிறத பாத்தீங்கன்னா அதுதான் நமக்கு டேங்க் ஸ்டோரேஜ். 42 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுல இருக்கிற அந்த கீழே இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரவுண்டா ஒரு ஷேப் நீல வாக்குல இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் லெவலை இண்டிகேட் பண்றதுக்காக இருக்குது. இதுல பவர் கார்டு வயர் வந்து 1.5 மீட்டர் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து சுத்தி வச்சுக்கிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹோல்டர் வந்து வச்சிருக்காங்க. அதை வச்சு நீங்க வந்து இந்த வயரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே கீழே பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் இன்லெட் இருக்கும். இந்த வாட்டர் இன்லெட் வந்து ரொம்ப சின்ன சைஸ் ஹோலா இருக்கும். நம்மளால வந்து தண்ணியை வந்து கரெக்டா வந்து ஊத்த முடியாது. தண்ணியை ஊத்தும் போதே கீழே தான் உழுகும். இதை வந்து இந்த ப்ராப்ளத்தை இது பண்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன். இந்த சைட்ல இருக்கிற பேனல்ஸை வந்து நம்மளால ஈஸியா ஓபன் பண்ண முடியும். அந்த பேனலை வந்து நம்ம ஓபன் பண்றதுக்கு வந்து சின்னதாக ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேட்ஸ் வந்து ஈஸியா ஓபன் ஆயிரும். அதை மெதுவா ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து நீங்க தண்ணியை வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து ஐஸ் கட்டியும் சேர்த்து உள்ள ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆன் பண்ணணும். ஏன்னா மேல இருந்து தான் நமக்கு தண்ணி வந்து உள்ள வரும். அதனால வந்து சீக்கிரமா வந்து அதை க்ளோஸ் பண்ணிடணும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அதை ரன் பண்ணணும். எப்பயுமே பவர் கார்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஃபில் பண்ணுங்க. அதுக்கு அப்படியே கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ரப்பர் புஷ் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா தண்ணியை வெளியே எடுக்கிறதுக்கு தான். ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது தண்ணி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை கழட்டி விட்டுட்டு மறுபடியும் அந்த தண்ணியை ரீஃபில் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே உள்ள வைக்க போறீங்க செய்ய போறீங்க அப்படின்னா ஃபுல்லா தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைங்க. இல்லை அப்படின்னா உள்ள வந்து கொசுவோ இந்த மாதிரியான முட்டைகளை வச்சு நமக்கு இந்த டெங்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துடும். அதனால வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள இருக்க தண்ணியை பூரா வந்து ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புதைச்சிட்டு செஞ்சுட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்க மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்டர் ஏரியாவை ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து உள்ள என்ன இருக்கு நான் அதை பார்க்கலாமா? இதோட சைட்ல இருக்கிற பேட்ஸ்ல வந்து ஒரு சின்ன வந்து ஸ்மாலா ஒரு ஸ்க்ரூஸ் இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வந்து ஓப்பன் சைடுக்கு வந்து திருகிட்டு அந்த இதுல சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹிஞ்ச் இருக்கும். அதை லேசா 2 பக்கம் அமைக்கி பிடிச்சிட்டு வெளியே இழுத்தீங்க அப்படின்னா அந்த பேட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுல வந்து ஹை டென்சிட்டி பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஹை டென்சிட்டி பேட்ஸ் தான் இதுதான். அது என்னன்னா இதுல வந்து 2 இன்ச் அளவுக்கு வந்து நமக்கு பேட் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி பஜாஜ்ல இன்னொரு ஏர் கூலர் வந்து யூஸ் பண்ணேன். PMH 36ன்னு சொல்லி 36 லிட்டர் ஒரு ஏர் கூலர் வந்து யூஸ் பண்ணோம். அந்த ஏர் கூலரும் இன்னுமே இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 இன்ச் தான் பேட் திக்னஸ் இருக்கும். ஆனா பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இன்ச் வந்து பேட் திக்னஸ் இருக்கும். இந்த மாதிரி டென்சிட்டியா இருக்கிறதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு தண்ணியை வந்து ரொம்ப நேரம் அது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நல்லா கூலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் அந்த 1 இன்ச் பேட்ல வந்து சீக்கிரமா அந்த தண்ணி ட்ரை ஆகிறதுனால நமக்கு வந்து கூலிங் அவ்வளவா கிடைக்காது. நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அந்த இதுல வந்து பைப் வந்து ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பைப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால பேட்ஸை வந்து ஃபுல்லா கழட்ட முடியாது. பட் இந்த ஏர் கூலர்ல வந்து ஈஸியா நீங்க கழட்டிடலாம். ஏன்னா ஒரே ஒரு பைப்ல வந்து
எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள இருக்க தண்ணி வந்து ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா பம்ப் வந்து ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கும் போது வந்து உள்ள இருக்கிற பம்பு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து தண்ணியை வந்து எப்பயுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. அந்த சைடில் இருக்க ஹின்ஸை மட்டும் பார்த்து மெதுவாக ஓப்பன் பண்ணுங்க. 2 பக்கமும் அழுத்திக்கிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த பேட்ஸ் வந்து ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணியை ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை மாற்றிக்கலாம். இல்லை வாட்டர் இன்லெட் சைட்லேயே வந்து தண்ணியை பொறுமையாக ஊற்றிக்கிறீங்க அப்படின்னா அதவே நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் வச்சிருந்த அந்த மாடலுமே இன்னுமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது. நீங்க அந்த மாடலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒருவேளை 36 லிட்டர்னா உங்களுக்கு 5500 6000 அந்த பிரைஸ் ரேஞ்சில் வரும். அந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கிறதுலையும் பெஸ்ட் ஏர் கூலர் அதுதான். அதையும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான கீழே லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுல யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 4 பிளேடு உள்ள ஃபேன் தான். நமக்கு வந்து இன்னுமே அதிகமாக காற்றை வந்து புஷ் பண்ணும். இதுல இருக்க பிளேட்ஸ் வந்து நமக்கு வந்து பிளாஸ்டிக் பிளேடு தான் கொடுத்துருக்காங்க, மெட்டல் பிளேடு கிடையாது. அது இருக்கிறதுனால நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றும் போதோ செய்யும் போதோ ஒருவேளை ஏதாவது சாக்கு அடிக்காம செய்யாம இருக்கும். இதுல இருக்கிற 2 மெயினான பார்ட் என்ன அப்படின்னா ஒன்னு மோட்டார், இன்னொன்று வந்து பம்ப். இதுல கொடுத்துருக்க மோட்டார் வந்து பஜாஜோட டியூரா டர்ஃப் ப்ரோ மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுல இருக்கிற பம்ப் வந்து பஜாஜோட டியூரா மெரைன் ப்ரோ பம்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பம்ப் தான் தண்ணி இழுத்து பேட்ஸ்க்கு வந்து கொடுக்கும். இந்த பம்ப் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து நமக்கு ஓஸ் வழியா வந்து இந்த ஒயிட் கலர் ஓஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓஸ் வழியா தான் நமக்கு வந்து மேல சென்ட் பண்ணும். இதை வந்து சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேயரா வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லேயர்ல வந்து தண்ணி ஃபுல்லா ஆகி நமக்கு வந்து எல்லா பேட்ஸ்க்கும் வந்து நனையும். இப்போ இந்த கூலரை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இதுல நான் தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கூலிங் எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த துணியை வச்சு நான் ஸ்பீடை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லோவில் வச்சு பார்க்குறான், இப்போ வந்து மிட்டு, இப்போ வந்து ஹைல வச்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் இருக்க பட்டன் வந்து கூலிங் அண்ட் ஸ்விங்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதுல இருக்கிற ஆப்ஷன்ல ஸ்விங்னு வச்சீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற பம்ப் வந்து ஆன் ஆகாது, பட் வந்து ஃபேன் மட்டும் ரன் ஆகும். ஒருவேளை வந்து நீங்க யூஸ் பண்ணும் போது வந்து எனக்கு கூலிங் எந்த இதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் ஃபேன் ஓடினா மட்டும் போதும், ஒரு சைடா வந்து ஒரு பெடஸ்டல் ஃபேன் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணலாம். இதுல இருக்கிற வெர்டிகல் லூவர்ஸ் வந்து மூவ் ஆகும். அந்த மூவ் ஆகுறது வந்து நமக்கு 135 டிகிரில இருந்து ஒரு 140 டிகிரி வரைக்கும் ஒய்டா வந்து நமக்கு கவரேஜ் கொடுக்கும். அந்த வெர்டிகல் லூவர் வந்து நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும்போது வந்து நமக்கு ஃபேன் வந்து ஓடுற மாதிரியே இருக்கும். அப்புறம் கூல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பம்ப் ஸ்டார்ட் ஆகி தண்ணியை எடுத்து பேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும். ஃபேன் மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் ஆகாது. இப்போ இது ரெண்டுமே எனக்கு வேணும், கூலிங்கும் வேணும் ஸ்விங்கிங் ஆப்ஷனும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்குமே நடுவில் ஒரு செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. கூல் பிளஸ் வந்து ஸ்விங்கிங் ஆப்ஷன் இருக்கும். ஒய்டா இருக்கிற ஏரியாஸை வந்து கவர் பண்ணும். இப்போ ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்றத இந்த மீட்டர்ல பாத்துக்கோங்க. இப்போ இந்த மீட்டரை செக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கூலர் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அளவுக்கு தான் நமக்கு வந்து டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆயிருக்கும். ஏசி அளவுக்கு நம்மளால வந்து டெம்பரேச்சர் கொண்டு வர முடியலைனாலும் இதுல வந்து நார்மலான டெம்பரேச்சரை விட ஒரு 4-5 டிகிரி வந்து நம்மளால கம்மி பண்ண முடியும். ஃபுல்லா நம்மளால ரூம் டெம்பரேச்சர் செக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஏசி கிடையாது, இது வந்து ஒரு ஃபேன் மாதிரி தான். ஃபேன்லேயே வந்து நமக்கு தண்ணி வச்சிருக்கிறதுனால கூலிங்கா வரும். பக்கத்துல வச்சு நம்ம செக் பண்ணி காட்டும் போது வந்து நல்லா தான் தெரியும். பட் வந்து ரூம் டெம்பரேச்சரை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 டிகிரி குறைஞ்சு காட்டும், அவ்வளவுதான். ஆனா ஃபுல் ரூமே வந்து நம்மளால வந்து ஏசி மாதிரி கூல் பண்ண முடியாது. ஆனா இந்த ஏர் கூலர் யூஸ் பண்ணும்போது வந்து ஓரளவுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹியூமிடிட்டி லெவல் வந்து அதிகமாகாது. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி தண்ணியில யூஸ் ஆகுறதுனால அந்த ஈரப்பதம் காத்துல ஈரப்பதம் ஃபுல்லா ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு சளி பிடிக்கிறதோ இல்லை வந்து வேற மாதிரியான மூச்சு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூச்சு ப்ராப்ளம் உள்ளவங்க ஏர் கூலரை வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஏசி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து எவ்வளவு தூரம் வந்து டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணுது அப்படின்றத காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் இங்க இருந்து அங்க இருக்கிற அந்த ஸ்கிரீனை பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு ஏர் த்ரூ கொடுத்துருக்காங்க. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி. இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15 அடிக்கு 10 அடி அகலம் இருக்குது. இப்போது இங்கேருந்து அந்த 15 அடியை எப்படி கவர் பண்ணுதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு இதில் ஏர் த்ரூ இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஃபேன் வந்து ஓடிட்டே இருந்தால் தான் நமக்கு தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. இதுலேயும் ஃபேன் ரன் ஆகும், மேலே இருக்கிற ஃபேனும் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப 2 ஃபேன் ரன் ஆகும்போது இன்னும் சவுண்டு அதிகமாக தான் இருக்கும். பட் இந்த கூலரில் இருக்கிற சவுண்டை வந்து இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
ஃபேனுக்கு அடுத்தபட்சமாக இருக்கிற டெசிபல் அளவுக்கு தான் நமக்கு சவுண்ட் வரும். கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் வந்து நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு இந்த ஃபேன் சவுண்டு வந்து தெரியாது. போக போக வந்து நமக்கு கூலிங் அதிகமானதுக்கு அப்புறம் குறைச்சி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். லோவில் வச்சுட்டு நம்ம படுத்துக்கலாம். அப்படின்றப்ப உங்களுக்கு சவுண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இதில் இருக்கிற எல்லாத்தையும் பற்றி நம்ம சொல்லிட்டோம். அடுத்து வந்து இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஏர் த்ரூவும் ஏர் டெலிவரி தான். நமக்கு வந்து ஏர் டெலிவரி வந்து ஒரு டெசர்ட் ஏர் கூலர் அளவுக்கு போகாட்டினா கூட அதுலேருந்து ஒரு 40-50% வந்து இந்த பர்சனல் ஏர் கூலர் கவர் பண்ணும். ஏன்னா டெசர்ட் ஏர் கூலருங்கிறது வந்து நல்ல ஏர் த்ரூவும் ஏர் டிஸ்டன்ஸ் வந்து நிறைய கவர் பண்ணும். செகண்ட் அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற பேட்ஸ் தான். இதில் இருக்க ஹனிகோம் பேட்ஸ் வந்து 3 சைடு வந்து இருக்குது. இந்த ஹனிகோம் பேட்ஸ் வந்து நமக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல் பேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வேற எந்த பிரச்சனையும் அந்த பாக்டீரியா சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. ரெண்டாவது வந்து இதில் இருக்கிற பேட்ஸ் வந்து நல்லா திக்னஸாக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நேரம் வந்து தண்ணியை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப நமக்கு இன்னுமே கூலிங் எஃபெக்ட் நல்லாவே இருக்கும். இதில் இருக்க ஸ்விங்கிங் ஆப்ஷனில் வந்து 135 டிகிரிலேருந்து 140 டிகிரி வரைக்கும் நமக்கு கவர் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு பர்சனல் ஏர் கூலர் வந்து நம்ம பெட்ரூமு இந்த மாதிரி ரூம் சைடில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தர் லெஃப்ட்டில் உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் ரைட்டில் இருக்காங்க அப்படின்னா ஃபுல் கவரேஜ் வந்து நமக்கு கொடுத்துரும். அதனால தான் இந்த வெர்டிகல் லோவர் வந்து நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஏன் இந்த கம்பெனி வாங்கினேன், மற்ற கம்பெனிஸ்லாம் ஏர் கூலர்ஸ் இருக்குது, ஏன் இந்த கம்பெனி வாங்கினேன் அப்படின்னா இப்போ வாரண்டி சர்வீசஸ்ன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஊர்ல என்ன, உங்க ஊர் என்ன இருக்கோ அங்க வந்து சர்வீஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நீங்க அந்த பிராண்டை சூஸ் பண்ணலாம். பட் வந்து வாரண்டின்றது கவர் பண்ணும்போது வந்து இதுல வந்து டியூரா மெரைன் பம்புக்கும் அப்புறம் வந்து டியூரா டர்ஃப்ன்ற மோட்டார்ஸ்க்கும் வந்து 3 வருஷம் வாரண்டி, பம்புக்கும் மோட்டாருக்கும் வந்து 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து அந்த அவுட்டர் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு, அந்த அவுட்டர் ப்ராடக்ட்டுக்கு வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இதுவே மற்ற எந்த ஒரு ஏர் கூலர் கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே 1 வருஷம் தான் வாரண்டி, மொத்த ப்ராடக்ட்டுக்குமே 1 வருஷம் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. பட் வந்து இதுக்கு மட்டும்தான் பம்புக்கு மோட்டாருக்கு வந்து 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த கம்பெனியை நான் சூஸ் பண்ணேன். சர்வீசஸ் பற்றி கவலை இல்லை, ஏன்னா இங்கே எங்கள் ஊரில் வந்து சர்வீஸ் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு அந்த சர்வீஸ் கரெக்டாக இருக்குன்னா மட்டும் அந்த பிராண்டை சூஸ் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு வாரண்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பஜாஜ் போகிறதுக்கு 100% வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஏர் கூலர் வந்து 80 வாட் தான் கரண்ட்டை கன்சப்ஷன் பண்ணும். இதை நம்ம வீட்டில் இருக்கிற யூபிஎஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேனலில் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எல்லா ஃபோனுக்குமே வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் தான் மெயினாக பார்ப்போம். இன்னைக்கு இந்த கூலர்ஸ் வந்து அட்வான்டேஜஸ் தான் நிறையா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ டிஸ்அட்வான்டேஜே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இதில் இருக்கிற மெயினான ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா இதில் இருக்க கொடுத்துருக்க இந்த வீல்ஸ் தான். இந்த வீல்ஸில் வந்து எதுலையுமே வந்து ஸ்டாப்பர் கொடுக்காம வச்சுருக்காங்க. அதனால் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல நம்ம ஸ்டாண்டிங்காக நிற்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல நிற்க வைக்கும் போது வந்து யாராவது சின்ன குழந்தைங்க வந்து தட்டி விட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது மூவ் ஆகி கீழே விழுந்துடும். கீழே வைக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா சின்னதாக தள்ளி விட்டாங்கன்னா கூட அது வந்து மூவ் ஆகி கீழே விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து எங்கேயும் நகட்ட முடியாது, ஒரே இடத்துல வைக்க போகிறீங்க அப்படின்னா வீல் இல்லாமல் கூட யூஸ் பண்ணுங்கள். பட் வீல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் இருக்க ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா ஐ சாம்பர் தான். இதில் எல்லா பர்சனல் ஏர் கூலர்லேயும் இருக்கிற அந்த ப்ராப்ளம் தான். இந்த ஐ சாம்பரில் வந்து தண்ணி வராமல் போகிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக அந்த கூலிங் வந்து இருக்காது. ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே அந்த ஐஸ் கட்டியை வந்து உள்ளே போட்டிங்க அப்படின்னா பெட்டரான கூலிங் கிடைக்கும். ஸோ வந்து அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இல்லைனாலும் கூட இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் பர்சனல் ஏர் கூலரில். இந்த ஐ சாம்பரை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் கவனித்து இதில் இருக்க பிரச்சனைகளை கொஞ்சம் சரி பண்ணாங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர் கூலர்னு சொல்லலாம். அப்புறம் இதில் இருக்கிற இந்த பேட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற டிடிஎஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதிகமான டிடிஎஸ் லெவல் இருக்குது அப்படின்னா இந்த பேட்ஸ் வந்து நனைஞ்சிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணல, எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த சம்மருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் இருக்கிற பேட்ஸ் வந்து உப்பாகி அதில் பூரா வந்து வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிடும். நீங்கள் பெட்ரு வந்து டிடிஎஸ் லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரியான வாட்டர் யூஸ் பண்ணுங்க. இந்த டிடிஎஸ் லெவலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது. அந்த டிடிஎஸ் மீட்டரோட லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். ரொம்ப கம்மியான ரேட்டு தான். அந்த டிடிஎஸ் மீட்டர் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியை கூட நீங்கள் டேஸ்ட் பார்க்கறதுக்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டிடிஎஸ் லெவல் இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் அளவான டிடிஎஸ், அதாவது நம்ம குடிக்கிற வாட்டரை விட கொஞ்சம் அதிகமான டிடிஎஸ் இருந்தாலும் கூட பரவாயில்ல. ஆனால் ரொம்ப 1000, 1500 அந்த மாதிரியான டிடிஎஸ் லெவலில் இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் வந்து அந்த மாதிரியான வெள்ளை கலரில் படித்து உப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பட் ஆனால் இதில் கொடுத்துருக்க பேட்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுனால மேபி அந்த பிரச்சனை இருக்காதுன்னு எனக்கு தோணுது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ண முடிஞ்சா பண்ணுறேன். இதில் இருக்க இந்த 2 ப்ராப்ளம் தான் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர் கூலரு. இது 100% ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கான பெஸ்ட்டான ஏர் கூலரு. ஏன் அப்படின்னா வாரண்டி நமக்கு பிரச்சனை இல்லை, ரெண்டாவது வந்து கூலிங்கும் ஏர் டெலிவரியும் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கூலர் வேணும்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த கூலரில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்போனா வந்து இந்த விலையும் கூடுதலாக இருக்கும், ஏன்னா வாரண்டி நிறையா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதோட விலை வந்து 7000 ரூபா. 10,000 கீழே இருக்கிற நிறைய ஏர் கூலர்ஸோட இதில் இது ஒரு பெஸ்ட்டான ஏர் கூலர். இது ஒரு 7000 ரூபாங்கிறதுல வந்து 42 லிட்டர் 7000 ரூபாங்கிறது கொஞ்சம் கம்மியான ரேட்டு தான். ஏன் அப்படின்னா மற்ற 42 லிட்டர் 40 லிட்டர் ஏர் கூலர் உள்ள மற்ற மாடல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட ரேட் அதிகமாக தான் போட்டிருக்காங்க. பட் இது வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டு தான். இதை நான் ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கினதுனால 7000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஸ்டோரில் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா 7700 ரூபா வரைக்கும் ரேட் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப்லைனில் வந்து கம்மியாக தான் இருக்கும். அவங்ககிட்ட பஜாஜ் ஏர் கூலர் இருக்குது, இந்த மாடல் இல்லைன்னா கூட அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி எந்த சர்வீஸ் ப்ராப்ளம் ஏதாவது நான் வந்து நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்க முடியும். பட் ஆன்லைனில் வந்து நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் வந்து நம்மளால் சர்வீஸ் கேட்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏர் கூலர்ஸ் எப்படி வாங்குறது, ஏர் கூலர்ஸில் என்னென்ன டைப் இருக்குது, அது எப்படி பார்த்து வாங்கணுன்றத உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலைன்னா மறுபடியும் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஏர் கூலர் எப்படி வாங்கணுன்றதுக்கான ஃபுல் கைடுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த கம்பெனிக்கு வந்து சர்வீஸ் இல்லை, ஒருவேளை இந்த கம்பெனி எனக்கு வேண்டாம் வேறு கம்பெனி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பெஸ்ட் ஏர் கூலர்ஸ் எது அப்படின்றதுக்கான கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். பர்சனல் ஏர் கூலருக்கு தனியாக இருக்கும், டெசர்ட் ஏர் கூலருக்கு தனியாக லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பஜாஜ் கம்பெனியான ஏர் கூலர் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், அந்த ஏர் கூலருக்கான லிங்க்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, இது ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கினது, எங்களுக்காக வாங்கினது. இது என்கிட்டே தான் இருக்கும். எப்பயாவது உங்களுக்கு டவுட் வேணும் ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இல்லை முடிஞ்சால் அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஷார்ட்ஸை மேக் பண்ணி கூட உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை வந்து ஒரு ஏர் கூலர் வாங்குறோம், அப்போ எப்படி வாங்கணும்னு தெரியல, இது எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரியல அப்படின்ற உங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏர் கூலர் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஓகே, பாய்.